வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அது என்ன ஹேபிச்சுவல் ஆக்ஷன்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹேபிட்னா என்னது? பழக்க வழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஹேபிட் பிளஸ் யூஷுவல். என்னது? ஹேபிட் பிளஸ் யூஷுவல் சேர்த்துதான் ஹேபிச்சுவல். ஓகேங்களா? அப்போ ஹேபிச்சுவல்னா என்ன? which means your daily activities. ஓகே, நீங்க காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க வரைக்கும் ரொட்டீனா என்ன செய்வீங்க? ஒரே மாதிரி தான் செய்வீங்க. சம்டைம்ஸ் ஒரு சில நேரம் வேணா மாறுமே தவிர மேக்சிமமான டேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, காலையில எழுந்திருக்கிறது, ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, சாப்பிட்றதுக்கு அவசரமா கிளம்பி ஆஃபீஸ் போறது, அங்க போய் இருக்கிற வேலையை பார்க்காமையும் திரும்ப நம்ம 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றது, அப்புறம் என்ன பண்றது, டிவி இல்ல போனு எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது, நைட்டு டிஃபன் சாப்பிட்டு தூங்கிடுறது. இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபா இருக்குது. அந்த மாதிரி நம்ம ரொட்டீன் லைஃபை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கான சென்டென்ஸ் ஃபுல்லாவே நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல பெரும்பாலும் நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சென்டென்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றோம். டெய்லி உங்க லைஃப்ல நீங்க செய்யற செயலை தான் நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்கிறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹேபிச்சுவல் ஆக்ஷன் விச் மீன்ஸ் ஒருவரால் பழக்கப்படுத்தி கொண்ட பழக்க வழக்கங்கள். ஒரு சிலர் எப்படி செய்வாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க. ஒரு சிலர் 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எந்திரிப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க. 3 மணிக்கு எழுந்தா முனிவர்னு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எழுந்தா நாத்திகர்னு என்னமோ சொல்லுவாங்க, 5 மணிக்கு எழுந்தா அதிர்ஷ்டக்காரன், வாழ்க்கையில எதனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லுவாங்க, 7 மணிக்கு மேல எந்திரிச்சிங்க அப்படின்னா எரும மாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால எந்திரிக்கிற டயத்தை கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்னொன்னா கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்க எழுந்திருக்கும் போதே சுறுசுறுப்பா எந்திரிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்டிவோட இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க 6 மணிக்குள்ள எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஐ, வி, யூ, தே, இது எல்லாமே என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். அடுத்து he, she, it, இது எல்லாம் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் இருக்கு இல்லையா, அதுக்கான பேஸ் வெர்ப், பேஸ் ஃபார்ம் சொல்லலாம். பேஸ் வெர்ப்னே போடலாம். பேஸ் வெர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. கோ, கம், டேக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பேஸ் வெர்ப்ல. அடுத்து he, she, it, தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சனுக்கும் பேஸ் ஃபார்ம் தான். ஆனா பேஸ் ஃபார்ம்ல நம்ம இன்னொரு டைப் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பேஸ் ஃபார்ம்ல எஸ், இஎஸ் வச்ச வெர்ப் வரும். ஓகே, என்ன அப்படின்னா போஸ், வேக்ஸ் அப், அடுத்து வாட்சஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க வெர்ப். இந்த மாதிரி சொன்னா அதுக்கு பேரு என்னது? பேஸ் வெர்ப். இந்த மாதிரி வெர்ப்பை யூஸ் பண்ணி ஹேபிச்சுவல் சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு வெர்ப்னா தெரியும் ஆல்ரெடி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கதான். என்ன அப்படின்னா வேக், டேக், read, watch, இதெல்லாம் நம்ம எழுதலாம். சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா பேஸ் வெர்ப். வேக், டேக், ரீட், வாட்ச் இது எல்லாமே பேஸ் வெர்ப் தான். அதாவது ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். அதுவே he, she, it அப்படின்னு என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வேக்ஸ், ஓகே, வேக்ஸ், டேக்ஸ், ரீட்ஸ், வாட்சஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். என்னது தேர்ட் பர்சனுக்கு எஸ், இஎஸ் வச்சு வெர்ப் வரும். அதுவே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் வரும்போது வெறும் என்னது பேஸ் வெர்ப் மட்டும் தான் வரும். சரிங்களா? இது இப்போ நம்ம டெய்லி செய்யற ஹேபிட் ஆக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம டெய்லி செய்யற ஆக்டிவிட்டிஸ், நம்ம டெய்லி செய்யற ஹேபிச்சுவல் ஆக்ஷன்லாம் இந்த வெர்ப்பை வச்சு நம்ம எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே காலையில எந்திப்போம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைம் எந்திப்போம்னு பார்த்தோம். இப்போ நார்மலா எல்லாரும் எப்ப எந்திப்பாங்க அப்படின்னா
I. I wake up. I wake up at 6 o'clock. I wake up at 6 o'clock. நான் என்னது காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து டெய்லியும் நடக்கிற விஷயங்களை நம்ம சொல்லும் போது அது எப்படி இதுல வரும்? நான் காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இதுல நம்ம டெய்லி யூஸ் பண்ணல, எவ்ரிடே எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 6 o'clock. நான் டெய்லி அதாவது டெய்லி தினசரி காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பேன். எவ்ரிடே ஐ வேக் அப் அட் 6 o'clock அப்படின்னு எழுதலாம். இல்ல ஐ வேக் அப் அட் 6 o'clock எவ்ரி மார்னிங் அப்படின்னு எழுதலாம். நீங்க முன்னாடியும் சேர்க்கலாம், என்னது பின்னாடியும் சேர்க்கலாம். இது அர்ஜென்ட் தான், அதனால நீங்க எங்கனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எவ்ரிடே இல்ல டெய்லி நீங்க யூஸ் பண்ணலாம். டெய்லி ஐ வேக் அப் அட் 6 o'clock. நான் அது ஃபுல்லா எழுதணும்னா ஸ்பேஸ் காங்காதனால என்னது சென்டென்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். பட் இதை வந்து அடிஷனலா சேர்க்கும் போது நீங்களே சேர்த்துக்கலாம். முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி எங்கனாலும் சேர்த்துக்கலாம். பட் மீனிங் ஒண்ணுதான். ஐ வேக் அப் அட் 6 o'clock எவ்ரி மார்னிங். தினசரி காலையில 6 மணிக்கு நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. எஞ்சோன்னு என்ன செய்வாங்க? ஒரு சிலர் என்ன செய்வாங்க? ஜிம்முக்கு போவாங்க. சோ ஐ கோ டு ஜிம். ஐ கோ டு ஜிம் எழுதலாம். இல்ல நான் ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டேன், ஜிம்முக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? பெரும்பாலும் வாக்கிங் போவாங்க. சோ அப்படி போறதா இருந்தா என்னது? ஐ கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லலாம். ஐ கோ ஃபார் அ வாக். நான் வாக்கிங் போவேன். ஐ கோ ஃபார் அ வாக் எவ்ரி மார்னிங். ஐ கோ ஃபார் அ வாக் டெய்லி மார்னிங். நான் டெய்லி காலையில என்ன செய்வேன்? வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்து வாக்கிங் போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? பெரும்பாலும் இதெல்லாம் ஜென்ஸோட ஆக்டிவிட்டிஸ் தான். பட் லேடிஸோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லணும்னா நிறைய வரும். சரியா? என்னது காலையில எழுந்த உடனே நிறைய அவங்க வேலை செய்யறதுக்கே என்னது இருக்கும்? வேலை செய்யறதை வச்சே நம்ம சொல்லணும்னா அதுக்கே ஒரு 20 சென்டென்ஸ்க்கு மேல போயிடும். அதனால ஜென்ஸோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. மேபி அவங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சிருக்கலாம், இல்ல முடிக்காம இருந்தாங்கன்னா ப்ரஷ் பண்ணலாம். ஐனே நம்ம எழுதிட்டு இருக்கோம். நம்ம இதையும் வச்சு என்னது தேர்ட் பர்சன் சிங்குலர் தனியா நிக்குது. சரியா? அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ he brushes. He brushes our teeth. Okay, he brushes our teeth அப்படின்னு எழுதலாம். He brushes our teeth. இப்ப நம்ம எழுதும் போது என்ன எழுதணும்? இப்ப நம்மள சொல்லும் போது ஐ brush up அப்படின்னு சொல்லலாம். ஐ brush up my teeth அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணிட்டதுனால he brushes up our teeth. He brushes up our teeth அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? he takes bath. குளிச்சாங்க. இதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? எவ்ரிடே டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேக் என்னது? he takes bath. அவங்க குளிச்சுட்டாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. இப்போ பேர் போட்டுக்கலாம். ராம், அதான் சின்ன பேரா இருக்கு. சோ ராம். ராம் டேக் பிரேக்ஃபாஸ்ட். ராம் டேக் பிரேக்ஃபாஸ்ட். என்னது? காலை உணவை ராம் வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராம் டேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ராம் வந்து என்ன செய்யறான்? டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறான். சோ ராம் டேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி டே அப்படி எழுதலாம். இல்ல ராம் டேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி மார்னிங், இல்ல டெய்லி மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆபீஸ்க்கு ரெடி ஆவாங்க. சரியா? அவங்க ஜென்ஸ் ஆபீஸ்க்கு ரெடி ஆவாங்க. இதுவே நீங்க நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா என்னது? ஐ கெட் ரெடி. ஐ கெட் ரெடி டு கோ டு ஸ்கூல். கோ டு, நீங்க ஸ்கூல் போறதா இருந்தா ஸ்கூல் போட்டுக்கோங்க. இல்ல காலேஜ் போறதா இருந்தா காலேஜ் போட்டுக்கோங்க. ஆபீஸ் போறதா இருந்தா ஆபீஸ் போட்டுக்கோங்க. ஐ கெட் ரெடி டு கோ டு ஸ்கூல். ஐ கெட் ரெடி டு கோ டு காலேஜ். ஐ கெட் ரெடி டு கோ டு ஆபீஸ். நீங்க எங்க போறீங்களோ அதை எழுதிக்கலாம். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த சென்டென்ஸை மறந்துட்டோம். சோ அதை நம்ம இங்க எழுதிடலாம். ஐ ரீட் நியூஸ் பேப்பர். டெய்லி காலையில என்ன பண்ணுவேன்? நியூஸ் பேப்பர் படிப்பேன். நியூஸ் பேப்பர் படிச்சாதான் எனக்கு அந்த நாளே என்னது போற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு ஹேபிட்ஸாவே ஆயிடுச்சு. காலைல எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு ஹேபிட். அதான் இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஐ ரீட் நியூஸ் பேப்பர். ஓகே, ஐ ரீட் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன செஞ்சுவாங்க? டிவில உள்ள நியூஸ மட்டும் பார்ப்பாங்க. அப்படி பாக்குறதா இருந்தா he watches news.
he watches news on TV. He watches news on TV. ஓகே, அவர் என்ன செஞ்சாரு? he watches news on TV அப்படின்னு சொல்ல அவர் வந்து என்ன செஞ்சாரு? டெய்லியும் என்ன செய்வார்? நியூஸை வந்து டிவில பாப்பாரு. இங்க ஆன் டிவின்னு போடலாம், இல்ல அப்படின்னா ஓவர் டிவின்னு போடலாம். he watches news over TV அப்படின்னு போடலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ். I go to temple every Friday. இங்க வந்து எவ்ரி ஃப்ரைடேங்கும் போது தினசரி வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தினசரி வெள்ளிக்கிழமை வராது. அப்போ வெள்ளி தோறும், இல்ல அனைத்து வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சோ ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை நாங்க கிறிஸ்டியன் அப்படின்னா ஐ கோ டு சர்ச் எவ்ரி சண்டே. இல்ல நாங்க முஸ்லீம், நாங்க என்ன சொல்றது அப்படின்னா ஐ கோ டு மாஸ்கியூ எவ்ரி ஃப்ரைடே. ஏன்னா அவங்களும் என்ன செய்வாங்க? ஃப்ரைடே தான் அவங்களும் எப்பவுமே மசூதி வந்து மாஸ்கியூ வந்து ஃப்ரைடே தான் போவாங்க. ஃப்ரைடே இஸ் அ ரிலிஜியஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெம்பிள் இஸ் அ காமன் ஒன். இது வந்து எல்லா ரிலிஜியனுமே யூஸ் பண்ற காமன் வேர்டு. ஆனா என்ன ஹிந்துஸ் வந்து அது அதிகமா யூஸ் பண்ணி அது அவங்க வேர்டு மாதிரி மாறிடுச்சு. கோவில் அப்படின்னாலே நம்ம டக்குன்னு ஞாபகம் வருது, ஹிந்துஸ் தான் ஞாபகம் வரும். சரியா? இப்போ டெம்பிள்ங்கிறது எல்லா ரிலிஜியனுமே யூஸ் பண்ற ஒரு காமன் வேர்டு. ஓகே, இப்போ ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. முஸ்லீமா இருந்தாலும் ஃப்ரைடே கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்னது ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பெரும்பாலும் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரைடே தான் பண்ணுவாங்க. அதனாலதான் என்னது ஃப்ரைடே இஸ் அ ரிலீஜியஸ் டே. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட். ஐ கம் பேக் ஹோம். வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் இல்லையா? வேலைக்கு போனா என்னது திரும்ப வீட்டுக்கு வந்துதாகணும். சோ ஸ்கூலுக்கு போனாலும் திரும்ப எங்க வந்துதாகணும்? வீட்டுக்கு வந்துதாகணும். காலேஜ் போனாலும் திரும்ப வீட்டுக்கு வந்துதாகணும். அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ கம் பேக் ஹோம். நானு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு திரும்பிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்பிட்டேன், இல்ல நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லலாம். இப்ப ஐ கம் பேக் ஹோம் அப்படின்னு எழுதலாம். இல்ல ஐ ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னு எழுதலாம். கம் பேக்னு எழுதலாம், ரிட்டர்ன் எழுதலாம். மதிய உணவு சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ டேக் லஞ்ச். நீங்க டைம் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். ஐ டேக் லஞ்ச் அட் 1 PM. I take lunch at 1 PM. டெய்லி நான் டெய்லி என்ன செய்வேன்? 1 PM தான் என்னோட லஞ்சை எடுத்துப்பேன். 1 PM என்னோட லஞ்சை எடுத்துப்பேன். இல்ல டெய்லி ஐ டேக் லஞ்ச் அட் 1 PM அப்படின்னு எழுதலாம். இப்போ ஐ டேக்னு எழுதிருக்கோம்ல, ஐ டேக் லஞ்ச். இங்க டேக் மட்டும்தான் போடணும்னு கிடையாது, இங்க வந்து ஹேவும் போடலாம். ஓகேவா? ஐ ஹேவ் லஞ்ச் அப்படின்னு போடலாம். ஐ ஹேவ் லஞ்ச் அட் 1 PM டெய்லி. நான் டெய்லி என்ன செய்வேன்? 1 மணிக்கு என்னோட லஞ்சை எடுத்துப்பேன். ஐ டேக் அ nap. நாப்னா தெரியும். நாப்னா என்ன அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது நாப். அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள. டேக் த டைம் ஆஃப் பிஃபோர் 30 minutes to go to sleep. நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தூங்க போறீங்க, தூங்குற டயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ டேக் அ நாப். நான் அடுத்து சின்ன ஒரு தூக்கம் போவேன். 1 மணிக்கு சாப்பிட்டு என்னது 1:30 சாப்பிட்டு முடிச்சுட 2 மணிக்கு தான் திரும்ப ஆரம்பிக்கிறதுனால என்ன செய்வேன்? நடுவுல ஒரு சின்ன தூக்கம் போட்டுக்குவேன். ஐ டேக் அ nap. I have a nap. பண்ணுவாங்க அப்படின்னா come back home. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் தான். என்ன செய்வாங்க அப்படின்னா I play the cricket in every evening. I chat my friend in my mobile அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா டின்னர் தான். ஓகேங்களா? I have a dinner. அப்படி I take the dinner இல்ல I have dinner அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் என்னது? டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்க போயிடுவாங்க. So I go to bed. அவ்வளவுதான், finish ஆயிடுச்சு. ஓகே, நாலு என்ன ஆயிடுச்சு? finish ஆயிடுச்சு. I go to bed at 10 PM.
ஐ கோ டு பெட் அட் 10 PM. நான் என்ன செய்வேன், 10 மணிக்கு தூங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த நாள்ல என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. இந்த நாள் ஃபுல்லா, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஒரு ஆக்ஷன் செய்வீங்க. அந்த ஆக்ஷனை ரொட்டீனா செய்வீங்க. டெய்லி காலையில எந்திக்கிறது, ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, சாப்பிடுறது, அப்புறம் வேலைக்கு போறது, அங்க போய் ஏதாவது செய்கிறது, எல்லாமே என்னது ரொட்டீன் ஒர்க்ல வந்துடும். அதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்த்தா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. எவ்ரி பர்சன், நீங்க புவர் பீப்புளா இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம், லோவர் மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்ல ரிச் பீப்புளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க, எல்லாருமே ப்ரஷ் பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன செய்வாங்க, நார்மலா செய்யற ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எல்லாருமே செய்வாங்க. அடுத்து அவங்க செய்யற ஒர்க் தான் என்னது டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க என்னென்ன, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்வாங்க. ஓகே, ஒரு டீச்சர்னா போய் டீச் பண்ணுவாங்க. அதுவே ஒரு ஹெச்ஆர்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இது பண்ண அது பண்ண. ஹெச்ஆர் ஒர்க் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதுவே ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றவங்கன்னா வேலை செய்யறவங்ககிட்ட வேலை வாங்குவாங்க. இல்ல ஒரு ஒர்க்கரா இருந்தா என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒர்க்கை செய்வாங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க செய்யற வேலை தான் மாறும். ஸ்கூல் போறதா இருந்தா படிக்கணும், காலேஜ் போறதா இருந்தா படிக்கணும், வேலைக்கு போறதா இருந்தா வேலை செய்யணும். சரியா? மற்றபடி ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.